மை ஸ்வீட் தங்கச்சி மை ஸ்வீட் சர்ப்ரைஸ் கிஃப்ட் எங்க சேனலை நீங்க பாருங்க. எங்க சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பக்கத்துல பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. அதே மாதிரி உங்களுக்கு இதே மாதிரி ஓட செய்யணும் வேண்டாம், எங்க சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்க. எங்க கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி கலைங்க. உங்களுக்கு இதே மாதிரி வடிவா செஞ்சு தரலாம். ஹாய் வணக்கம். என்ன பேர்? கொஞ்சம் சத்தமாக கேட்கணுமே. பானப்பிரியா. ஓகே, உங்களோட பர்த்டே நான் எத்தனை பர்த்டே? 22. ஓகே, உங்களுக்கு 21வது பர்த்டே வந்து ஸ்பெஷலாக கிஃப்ட் கொஞ்சம் அனுப்பியிருக்காங்க. அப்போ என்னென்ன கிஃப்ட் வந்துருக்கேன் ஏதாச்சும் ஐடியா இருக்கா? இல்லையா? ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்காக ஒரு அழகான கேக் கொண்டு கொடுத்து விட்டுருக்காங்க. கேக் நல்லா இருக்கா? பிடிச்சிருக்கா? ஓகே, இது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய கிஃப்ட் வந்துருக்கு. ஆனால் யார் கொடுத்து விட்டுருப்பாங்க ஏதாச்சும் ஐடியா இருக்கா? எங்கே இருக்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஃபாரின்ல யார் யார் இருக்காங்க? அண்ணா ஒரு ஆள் இருக்கார். என்ன பெயர்? எந்த நாடு? கனடா. அங்கேருந்து வேற இல்லை? இல்லை, அங்கேருந்து வேற இல்லை. வேற நாட்டில் யாரும் இல்லையா கனடா தவிர? ஆஸ்திரேலியா இல்லாட்டி லண்டன்? ஆஸ்திரேலியாவில் யாரும் இல்லை. அத்தியரால் இருக்காங்களா? ஒரு லவங்க கொடுத்து விட்டாங்களோ தெரியலையே, வாய்ப்பு இல்லையா? சரி, ஓகே. அப்போ நீங்கள் நொதரில் ஒர்க் பண்ணீங்களா? அப்போ அங்கே கூட ஒர்க் பண்ணுற யாராச்சும் கொடுத்துட்டாங்களோ தெரியல, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி யாராவது தெரிய இல்லையா? சரி, உங்களுக்கு வந்து கிஃப்ட்டை பாம்மா, கிஃப்ட்டை பார்த்தா சில நான் சொல்லுவீங்க. என்ன இதுக்குள்ள என்ன இருக்கும்? பொச்சா? இல்லையே, பொச்சை விட வேறு ஏதாவதுண்டா? பொச்சை விட வேறு ஏதாவது இருக்கலாம். என்ன இருக்கும்? ஆ இல்லை, பார்க்காம கெஸ் பண்ணிட்டு வச்சுதானா? சரி, ஓகே, ஓப்பன் பண்ணுங்க. அப்படி வச்சு இல்லைன்னா அதுக்குள்ளே திங்ஸை நான் எடுத்துருவேண்ணே. ஓகே, 15 இருக்கு. அப்போ யாராவது இப்படி சொன்னால் அனுப்புகிற அளவுக்கு யாராச்சும் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா? அப்போ ரிலேட்டிவ்ல இங்கே ஒரு யாழ்ப்பாணத்துலேயே இருக்கும் உங்களோட சொந்த வந்தவங்க யாராவது? என்ன பேர் மஞ்சாளுக்கு? ஆனால் இல்லை, அவங்களும் இல்லை. அப்போ உங்களுக்கு ஃபைன் வந்து கடைசி கிஃப்ட்டை பார்ப்போமா? ஃபைனலாக யாரை சொல்கிறீங்க? ஐடியாவே இல்லை. யாராச்சும் ஒருத்தர் சொல்லணும், அப்போ தான் அந்த கிஃப்ட்டு, இந்த கிஃப்டே நாங்கள் எடுத்துருவோம். ஃபைனலாக அக்காவா? இல்லை, அவங்களுக்கே நாங்கள் சொல்லி தான் தெரியும் இப்படி கிஃப்ட் வந்துருக்கேன்ட்டு. சகானாவா? கிஃப்ட் வேணுமெண்டா சரியான ஒரு ஆளை சொல்லணும். ஃபைனலாக யாரை சொல்கிறீங்க? தெரியலையா? சரி, ஓகே, கிஃப்ட்டை பார்ப்போம். சரியா? அப்படியே டேபிள்லேயே வைங்க. இருக்குங்க ஐடியா? என்ன இவ்வளோ ரியாக்ஷன் கொடுக்குறீங்க? முதல்ல வாயில் வார்த்தை வருது இல்லை? சரி, கொஞ்சம் லைட்டாக குலுக்கி பார்த்து தூக்கி பார்த்து இந்த கிஃப்ட்டை இப்போ ஓப்பன் பண்ணோடனே யாருன்னு கண்டுபிடிச்சிருங்க. அவ்வளோ ஈஸியான ஒரு கிஃப்ட்டு. அப்போ கிஃப்டே அது கண்டுபிடிங்க. பாருங்க, அங்கே நேரம் போகுது, எல்லாம் குழம்பிட்டாங்க. இதுக்கு மேலே எனக்கு அடிப்பாங்க போல. சரி, ஓகே, ஓப்பன் பண்ணுங்க, ஓப்பன் பண்ணுங்க. கையில கிழிச்சிடுங்க, பிரச்சனை இல்லை. இல்ல, வாஷிங் மிஷின். என்ன ஃபேன் கொடுத்து விட்டுருக்காங்க? அப்ப யார் கொடுத்து விட்டது? எந்த நேரம் ஃபேனுக்கு முன்னால இருக்கிறீங்களா? வந்து ஃபேன் அனுப்பி விட்டுருக்காங்க. யார்? அப்ப யார் வீட்டுல? அப்படி யாருன்னு சொல்லுவாங்க? எல்லாம் டென்ஷன்ல இருக்காங்க, குயிக்கா முடிக்கணுமா? அத்தானோ? இல்லையே. அக்காவா? இல்லையே, அவாதான் இருக்குமா? சரி, அப்போ உங்களோட அனுப்பி விட்டவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்லிவிட போகிறீங்க? நீங்கள் சொன்னாக்கள் இல்லை, சரி, அனுப்பி விட்டவங்களுக்கு என்ன சொல்லிவிட போகிறீங்க? தேங்க்ஸ் தானே, அவ்வளவு தானே. இவ்வளோ வந்துருக்குது, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஃபேன் வந்துருக்குது. எதிர்பார்க்கல. மற்றபடி சொல்கிறது ஒன்றும் இல்லை. அப்படியே சரி, இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணது உங்களோட அக்காவும் அத்தானும் தான். அப்போ உங்கள் பக்கத்தில் இருக்காங்க, அப்போ அவங்களும் என்ன சொல்ல போகிறீங்க? அவ்வளோ தானா? சரி, அப்போ நாங்கள் முடிச்சு கொள்வோமா? அப்போ ஸ்பெஷலாக அவங்களுக்கு சொல்கிறது ஒன்றும் இல்லை? ஒன்றும் இல்லை.
சரி ஓகே